அனைவருக்கும் சனிக்கிழமை காலை வணக்கம். டே டைமில் கூட ஃபுல்லாமே பனி பெஞ்சிட்டே தான் இருக்குது. எங்கள் ஆஃபீஸில் எல்லாருமே குளிர்னு சொல்லிட்டு ஃபேனை ஆஃப் பண்ணிவிடுவாங்க. ஆனால் நானும் என்னோடய டீம் பையனை மட்டும் ஃபேனே ஆஃப் பண்ண மாட்டோம், ஃபுல்லில் வச்சுட்டு உட்காந்துருப்போம். கேட்டால் எங்களுக்கு குளிர்லன்னு. ஆனால் அப்படியே ஆப்போசிட் வீட்டுக்கு வந்து அப்படியே தரையில் கூட கால் வைக்க முடியாது, அப்படி சில்லுனுக்கும். தண்ணியெல்லாம் ஐஸ் மாதிரி இருக்கும். ஃபேனெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு வந்துடுவேன். பக்கத்தில் பார்க் இருக்கனாலே என்னென்னு தெரியல, சிலுன்னு காற்று அடிக்குமா, செமையாக குளிர் எங்கள் வீட்டில். இன்றைக்கி லன்ச் வந்து ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான். எங்கள் ஆஃபீஸில் புதுசாக ஜாயின் பண்ண 2 பசங்க ட்ரீட் வச்சனால இன்றைக்கி லன்ச் ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் பண்ணேன். காலையில் டிஃபன் வந்து சத்து மாவு கஞ்சி, பால்வாடி கஞ்சி. பக்கத்தில் உள்ளவங்க கொடுத்தாங்களா, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பாக்கெட்டு, சரின்னு பால்வாடி கஞ்சி டிஃபன் காய்ச்சிட்டேன். மத்தியானம் எனக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு 2 நெல்லிக்காய், ஹஸ்பண்டுக்கு வந்து சாப்பாடு பண்ணிவிட்டு கீரை கூட்டு பண்ணியிருக்கேன். அரைக்கீரை தான், 3 பருப்பையும் போட்டு கூட்டு பண்ணேன். சரி, இவ்வளோ கீரை ஹஸ்பண்ட் சாப்பிட மாட்டாங்கன்றனால நான் காலையிலே ஒரு கிண்ணம் வச்சு சாப்பிட்டுட்டு ஒரு கிளாஸ் சத்துமாவு கஞ்சியும் குடிச்சிட்டு கிளம்பிட்டேன். பார்த்தீங்களா எவ்வளோ காற்று, அப்படி காற்று அடிக்குது, சில்லுன்னு காற்று, சில்லுன்னே இருக்கும். மத்தியானத்துக்கு ட்ரீட் வந்து நான்வெஜ் கிடையாது. இன்றைக்கி சனிக்கிழமைன்றனால வெஜ்ஜு தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. பன்னீர் ஃப்ரைட் ரைஸ், கோபி, அதுக்கப்புறமா மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ். 3 ஃப்ரைட் ரைஸ் வாங்கியிருந்தோம். ஆள் கொஞ்சம் எல்லாருமே போட்டு சாப்பிட்டோம். ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு எல்லோரும் மத்தியானம் ஒரு தூக்கமும் போட்டு எழுந்திரிச்சிட்டோம். அந்தளவுக்கு நிறையா சாப்பிட்டுட்டோம். 6 பேர் சாப்பிட்டோம். இவங்க 2 பேர் மட்டும் யூடியூப்பில் வரேங்க்கா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னாங்க. அதனால் அவங்க 2 பேர் ஃபோட்டோ மட்டும் காமிச்சேன். மற்றவங்களாம் வேணாக்கா அப்படின்ட்டாங்கனால விட்டாச்சு. ஈவினிங் வந்து எங்கள் பெரிய நாத்தனார் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே டிஃபன் செஞ்சாங்க. கொஞ்ச நேரம் பேசின்ட்டு அதுக்கப்புறம் டிஃபன் எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தோம். சப்பாத்தி, தக்காளி தொக்கு, அப்புறம் உருளைக்கிழங்கு பட்டாணி தொக்கு, சாம்பார், சாப்பாடு. எனக்கு கொஞ்சம் சாப்பாடு இருந்தால் பெட்டராக இருக்கும்னு தோணிச்சனால இருந்த சாப்பாடு கொஞ்சம் நான் இழுத்து பிடிச்சி சாப்பிட்டுட்டு அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து எல்லாம் ஜாலியாக பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கும் கிளம்பி வந்தாச்சு. இன்றைக்கி இதுதான் ஸ்பெஷல். என்னோடய வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாயகி. பை பை.